திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் தற்போது மேலும் ஒரு கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, வணக்கம். இந்த கல்வெட்டுல என்ன பொறிக்கப்பட்டிருக்கு, மேலும் இதை பத்திரப்படுத்த ஏதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா, என்ன சூழல்? நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் கடற்கரையில் கடலில் மீண்டும் கரையில் தெரிந்து தீர்த்த கல்வெட்டு பக்தர்கள் கல்வெட்டை புகைப்படம் எடுத்தும் ஆர்வத்துடன் பார்வையிட்டும் வருகின்றனர். அதாவது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடாக விளங்கி வரக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடற்கரையில் அவ்வப்போது சில அற்புதங்களும் சில அதிசயங்களும் நிகழ்ந்து வருகின்றன. இந்த கடல் நீரானது அவ்வப்போது உள்வாங்குவதும் வெளியேறுவதும் நடந்து வருகின்றன. கடந்த மாதம் கடலரிப்பு ஏற்பட்டு பக்தர்கள் நீராட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகின்றது. இந்த நிலையில கடலரிப்பை தடுப்பதற்காக பல கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடலரிப்பு ஏற்பட்ட போது கடலில் இருந்து அவ்வப்போது சில கல்வெட்டுக்கள் கரைக்கு வந்தபடி இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கல்வெட்டாக வந்த இதனை எடுத்து ஆய்வு செய்த போது அந்த கல்வெட்டில் முனி தீர்த்தம், மாதா தீர்த்தம், பிதா தீர்த்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. இது குறித்து ஆய்வு செய்த போது திருச்செந்தூர் கோவில் கடலை ஒட்டி தெய்வங்களின் பெயரால் 24 தீர்த்த கட்டங்கள் இருந்துள்ளதாகவும் தெரிகின்றது. அதில் தசகங்கா தீர்த்தம் கிணற்றில் இருந்து சுவாமி முருகப்பெருமானுக்கு 3 வேளை அபிஷேகம் செய்வதற்கு நீர் எடுத்து செல்லப்பட்டதாகவும் வரலாறு கூறுகின்றது. கடற்கரையில் இன்று கடல் உள்வாங்கி காணப்பட்டதால் அதில் ஒரு கல்வெட்டு கரையில் காணப்பட்டு கோயிலுக்கு வந்த பக்தர்கள் கல்வெட்டை புகைப்படம் எடுத்தும் ஆர்வத்துடன் பார்வையிட்டும் வருகின்றனர். இந்த நிலையில கடந்த மாதம் சில தீர்த்த கல்வெட்டுகள் கிடைத்த நிலையில இன்று மீண்டும் புதிதாக ஒரு தீர்த்த கல்வெட்டு கரையில் காணப்பட்டு வருகின்றது. கடற்கரையில் கிடந்த இந்த கல்வெட்டை அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த துறவி யாசகம் செய்யும் சாமியார் ஒருவர் அந்த கல்வெட்டை கண்டு அதன் மீது திருநிறை பூசி அதில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை ஆய்வு செய்தார். அதில் கந்தமாதன தீர்த்தம் என்று தலைப்பிடப்பட்டிருந்தது தெரிந்திருக்கின்றது. இதுபோன்று கிடைக்கும் அரிய கல்வெட்டுகளை கோவில் நிர்வாகம் எடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று பக்தர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் தரப்புல தற்பொழுது கோரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.